ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் ராம் அப்துல்லா ஆண்டனி. குடிகார அப்பாவிடம் இருந்து நோயாளியான அம்மாவை காப்பாற்றும் ஆண்டனி. அப்பாவுக்கு எப்போதும் உதவும் அப்துல்லா. சின்ன வயது முதலே திருக்குறள் மேலே காதல் கொண்ட ராம். இவங்க 3 பேருக்குள்ள ஒரு மாற்றம் நிகழுது. அது என்ன மாற்றம், நிகழ காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட கரு. அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோ சார்பாக டிஎஸ் கிளெமென்ட் சுரேஷ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் பூவையார், அஜய் அர்னால்ட், அர்ஜுன், சவுந்தரராஜா, பூஜா பிரத்யுத், சாய் தீனா, வேலராமமூர்த்தி, ஜாவா சுந்தரேசன், தலைவாசல் விஜய், வினோதினி வைத்தியநாதன், ஆர்னவ் இவங்க எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. டிஆர் கிருஷ்ணச்சேதன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு எல்கே விஜய் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஜெயவேல். கிறிஸ்துவ தம்பதியான கிச்சா ரவி, ஹரிதா இவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் ஆண்டனின்ற பூவையார். இஸ்லாமியரான தலைவாசல் விஜயின் தாயில்லா 2 மகன்களின் இளைய மகன் அப்துல்லான்ற அர்ஜுன். இந்து பிராமண தம்பதியான ஜாவா சுந்தரேசன் மற்றும் வினோதினி வைத்தியநாதன் இவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் ராம் என்ற அஜய் அர்னால்ட். இந்த சிறுவர்கள் 3 பேரும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பள்ளியில் படிச்சுட்டு வராங்க. பள்ளி பருவத்திலேயே இவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க. இவங்க 3 பேரும் நல்ல நண்பர்களும் கூட. பூவையார், அஜய், அர்ஜுன் இவங்க 3 பேரும் சேர்ந்து தொழிலதிபரான வேலராமமூர்த்தியோட பேரனை கடத்தி கொண்டு போய் அவனை கொலை பண்ணி ஒரு ஓடையில் வீசிட்டு வந்துடுறாங்க. ரவுடியாக இருந்து அரசியல்வாதிகளால் போலீஸாக மாறிய இன்ஸ்பெக்டர் சாய்தீனாவை தன்னுடைய பேரனை கொலை செய்த கொலையாளிகளை கண்டுபிடிக்க நியமிக்கிறாரு வேலராமமூர்த்தி. இதற்கிடையில் வேலராமமூர்த்தியோட பேரன் வெட்டி கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் பிணமாக இருக்கிறத கண்டுபிடிக்குது காவல்துறை. அந்த சாக்கு பையானது இந்துவான ராமோட வீட்டில் இருந்து போனது அப்படின்றது தெரிய வருது. இதோட விளைவு 3 சிறுவர்களும் கைது செய்யப்படுறாங்க. அந்த 3 பேரையும் கண்டந்துடமாக வெட்டி கொலை செய்ய இன்ஸ்பெக்டருக்கு உத்தரவிடுறாரு அரசியல்வாதியான வேலராமமூர்த்தி. குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுறாங்க. போலீஸ் விசாரணையில் ராம் மட்டும் குற்றத்தை நேரடியாக செய்யவில்லை அப்படின்னு முடிவாகி அவனை விடுதலை செய்கிறாங்க. இந்த நிலையில் மாவட்ட அளவில் நடந்த திருக்குறள் போட்டியில் 1330 குறளையும் தலைகீழா சொல்லி முதல் பரிசை பெறுகிறார் ராம். இதனால் அவனை மேற்கொண்டு தன்னுடைய பள்ளியில் படிக்க வைக்க விரும்புகிறாரு ஒரு தனியார் பள்ளியோட தாளாளர். இதுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறாரு அவர். அப்படிப்பட்ட அவருக்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு ராம். அது என்னன்னா, போட்டியில் வென்றதற்காக பரிசு பெறும் விழாவிற்கு சிறையில் இருக்கும் தன்னுடைய நண்பர்களையும் நீங்கள் வர வைச்சா நான் உங்கள் பள்ளியில் வந்து சேர்றேன் அப்படின்றது தான். தனியார் பள்ளியோட தாளாளரோ அவர்கிட்ட இருக்கிற படைபலம், பணபலம் இது 2த்தையும் யூஸ் பண்ணி குற்றவாளியாக இருக்கிற ஆண்டனி, அப்துல் 2 பேரையும் வரவழைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த விழாவில் ஆண்டனியும் அப்துல்லும் மாவட்ட கலெக்டர்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. பள்ளி மாணவர்களோட பின்னணியில் ஒரு கொலை ஒரு கதை. படத்தில் முதல் பாதி கொலை, போலீஸ் விசாரணை, செகண்ட் ஹாஃபில் கொலைக்கான காரணமும் போதைப் பொருளால் மாணவர்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது, அதனால் வரும் பிரச்சனைகள் என்ன அப்படின்றதை திரைக்கதையில் சுவாரஸ்யப்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ஜெயவேல். பள்ளி மாணவர்களாக பூவையார், அஜய், அர்ஜுன், இதில் கிறிஸ்துவ தம்பதியின் மகன் ஆண்டனின்ற பூவையார், இஸ்லாமிய தம்பதியோட இளைய மகனான அப்துல்லான்ற அர்ஜுன், இந்து பிராமண தம்பதியின் மகனான ராமன்ற அஜய் இவங்க 3 பேரும் அந்த கேரக்டராகவே மாறியிருக்காங்க அவங்களோட நடிப்பால். குறிப்பாக சொல்லணும்னா ஆரம்பத்தில் அதிர வச்சுட்டு அதுக்கப்புறம் நட்பின் ஆழம் மற்றும் அதை வெளிப்படுத்தும் விதம். பூவையார், அஜய், அர்ஜுன் இவங்களோட பெற்றோர்களாக ஜாவா சுந்தரேசன், வினோதினி, தலைவாசல் விஜய், கிச்சா ரவி இவங்க எல்லாருமே பாசமான நடிப்பால் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவங்களா பூவையாரோட அம்மாவா ஹரிதா உருக்கமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து போலீஸாக கருடன்ற கேரக்டரில் சவுந்தரராஜன், போலீஸ் இன்ஸ்பெக்டராக சாய்தீனா, தொழிலதிபராக வேலராமமூர்த்தி மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களோட நடிப்பால் பார்க்குறவங்கள கவனிக்க வைக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்ட பின்னணி, மாணவர்களோட வாழ்க்கை, போலீஸ் ஸ்டேஷன் காட்சிகள் இது எல்லாத்தையும் கதையோடு காட்சிப்படுத்தியிருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் எல்கே விஜய்.
இசையமைப்பாளர் டி.ஆர். கிருஷ்ணச்சேத்தனின் பின்னணி இசை மற்றும் ஸ்நேகன், ஜெயவேல் இவங்களோட லிரிக்ஸ் படத்துக்கு கூடுதல் பலமாக அமைஞ்சிருக்கு. எடிட்டர் வினோத் சிவகுமார், நடன இயக்குனர் தீனா, ராதிகா, ஆர்ட் டைரக்டர் சீனு, ஸ்டன் டைரக்டர் சுரேஷ் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.